தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். உயிரிழந்த தாய்க்கு நீதி கோரி உறவினர்கள் போராட்டம். தன் மனைவி உயிர் பறிபோனதை பார்த்து கதறி எழுத கணவர். மருத்துவர்களின் அலட்சியம்தான் காரணம் என போராடிய உறவினர்கள். அவளை அப்சர்வேஷன்ல வச்சாங்க. எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு சிசேரியன் பண்ற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷன்ல? திருச்சி லால்குடி நகரை சேர்ந்த ஜான்சன் ஜெயராணி தம்பதியினர் கடந்த 6 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் புத்தூர் 4 ரோட் ஜெனட் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த மருத்துவமனை மகப்பேறு குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் பிரபலமானது என்று கூறப்படுகிறது. கடந்த 9 மாதங்களுக்கு முன் ஜெயராணி கர்ப்பம் தரித்தார். அவருக்கு டிசம்பர் 1 அன்று குழந்தை பிறக்கும் என தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த மாதம் 1ஆம் தேதி மருத்துவமனைகள் அனுமதிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 3ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டு சி செக்ஷன் மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை சுகமாக இருந்தாலும் தாய் ஜெயராணிக்கு உடனடியாக உணவு அளிக்கப்படவில்லை. பிறந்து 5-6 நாட்கள் உணவின்றி சிகிச்சையில் இருந்தார். உறவினர்கள், குறிப்பாக கணவன் ஜான்சன் மற்றும் சகோதரி சந்தேகத்துடன் மருத்துவர்கள் விக்டோரியாவிடம் விளக்கம் கேட்ட பொழுது கஞ்சி, சாதம் போன்ற உணவுகள் 2-3 நாட்களுக்கு பின் அளிக்கப்படும் என்று முரண்பாடாக பதிலளித்தனர். இதன் பின் ஜெயராணிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதாக கூறி மேல் சிகிச்சைக்காக திருச்சி கண்டோன்மெண்ட் உள்ள KMC மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு சோதனையில் சி செக்ஷன் அறுவை சிகிச்சையின் பொழுது மலக்குடலில் ஏற்பட்ட சிறு காயத்தால் இரத்தமும் மலமும் கலந்து வயிற்றில் சேர்ந்திருப்பதாக தெரியவந்தது. உடனடியாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டாலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உயிரிழந்தார். KMC மருத்துவர்கள் இது ஜெனட் மருத்துவமனையின் தவறு, நாங்கள் பொறுப்பல்ல என்று தெரியப்படுத்தினர். இறப்புக்கு உடனடியாக உறவினர்கள் உடலை வாங்காமல் ஜெனட் மருத்துவமனை முன் போராட்டத்தை தொடங்கினர். இன்று அதிகாலை திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றது. ஜெயராணிக்கு உரிய நீதி வேண்டும், தவறான சிகிச்சைக்கு மருத்துவமனை பொறுப்பேற்க வேண்டுமென கோரிக்கையுடன் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் அமர்ந்து போராடினர். திருச்சி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உறவினர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனர். உறவினர்கள் கூறுகையில், இந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு வருடமும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கே தெரியும் சார், ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டுக்கு நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா, சிசேரியன் பண்ணுவாங்களா? சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஆனா வயிறு வலி வந்த பிள்ளைய தேவையில்லாம ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அப்சர்வேஷன்ல வச்சாங்க. இன்னும் வலி வரட்டும்னு அவளை அப்சர்வேஷன்ல வச்சாங்க. எந்த ஒரு நியாயம் சார் உங்களுக்கு சிசேரியன் பண்ற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷன்ல? இருந்தாலும் அவர் வயிறோட வெயிட் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா அவ கேட்டு பார்த்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு பண்ண முடியாது, திங்கக்கிழமை தான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணாங்க. திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ICUல இருந்து நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தாங்க. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த மயக்கத்தில் இருந்தால அதிலே இருந்தா. புதன்கிழமை மதியமா ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்ருக்கா. அதாவது அவள் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம். அப்பயும் அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கிருக்கு. அந்த உடனே அங்க இருந்து பேஷண்ட் சொல்லியிருக்காங்க, நர்ஸுங்க வந்து ஊசி போட்டுட்டே இருந்திருக்காங்க. நர்ஸுங்கள்ட்ட உடனே சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்ல சிசேரியன் பண்ணி, அந்த வலி உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நர்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு சரி ஓகே நாங்களே விட்டுட்டோம். திரும்ப அடுத்து வியாழக்கிழமை நான் சரியா சொல்றது, மதியம் அவ ரசசாதம் சாப்பிட்டு தண்ணி குடிச்ச உடனே பிள்ளைக்கு ஃபுல்லா வயிறு பெருசா வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துருக்கு. உடனே நர்ஸை கூப்பிட்டோம். வந்து வந்து சும்மா 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 அவளுக்கு பேராசிட்டமால் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும். ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்க, இவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரியில சந்தேகத்தோட சொல்றாங்க, ஒருவேளை அந்த வயிறுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம்.
அதனால வலி வருகும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எப்பெல்லாம் வலின்னு சொல்கிறாலோ 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வெறும் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்பயும் அந்த அட்டெண்டர் கேட்டிருக்காங்க, ஏங்க இப்படி சும்மா ஆன்டிபயோட்டிக் குடிக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம், நர்ஸ் சொன்னது வார்த்தை இதுதான், டாக்டர்கிட்ட கேட்டோம், டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க. அந்த பிள்ளைக்கு அப்பயும் முடியல சார், வலியிலால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இது ஃபுல்லாக வியாழக்கிழமை நடந்திருக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை அவளுக்கு வலி தாங்க முடியாமல் பிள்ளைக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும்ல. அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், டாக்டருங்கெல்லாம் பார்ப்பீங்கல்ல, எந்த சிசேரியன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க, அவளுக்கு இனிமா கொடுத்து தான் சார் கொண்டிருக்காங்க. இனிமா அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த மழை எல்லாம் அந்த புள்ள பிளட்ல ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். நீ வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் அந்த பிள்ளை இங்கே தான் சார் வச்சிருந்திருக்காங்க. அந்த பிள்ளையால முடியல. சனிக்கிழமை வரைக்கும் இதே ஆஸ்பத்திரியில் சார். இன்னொரு கொடுமை, எல்லா வரைக்கும் இந்த ஜெனட் ஆஸ்பத்திரின்னு மூச்சு திணறல் வந்த பிள்ளைக்கு வைக்க வெண்டிலேட்டர் இல்லையா சார் இந்த ஆஸ்பத்திரியில்? இதில் வந்து எல்லாம் கோடியாக கொடுத்து ஏமாறுறீங்களே. வெண்டிலேட்டர் இல்லாத இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ஆஸ்பத்திரியா சார்? தயவு செஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு நம்பி வராதிங்க. சனிக்கிழமை வரைக்கும் இங்கே வச்சு முடிச்சுட்டாங்க சார். அவசரமா அந்த பிள்ளை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார், இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அடுத்து கேஎம்சிக்கு இவங்களே ரெஃபர் பண்ணி இவங்க ஆம்புலன்ஸ்லேயே அந்த பிள்ளைய கேஎம்சிக்கு அனுப்பிச்சிட்டாங்க சார். கேஎம்சி போன புள்ள, அன்னைக்கு போன புள்ள சாகிற வரைக்கும் அந்த புள்ள கண்ணையும் திறக்கலை ஒன்னையும் திறக்கலை சார். கேஎம்சியில் சொன்னாங்க டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு, அந்த பொண்ணு அங்கேருந்து வரப்பையும் சிவியராக தான்மா வந்திருக்கு, இங்கேருந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணி பார்த்ததில்ல, ஏதோ குடலில் லைட்டாக ஓட்டையான் சார். லைட்டாக ஓட்டப்பட்டதுனால தான் அந்த பிள்ளைக்கு இனிமாயும் கொடுத்து எல்லாம் கலந்து பிளட்டெல்லாம் கலந்து அந்த பிள்ளை இன்னைக்கு உயிரோடையே இல்லாமல் போயிருச்சு சார். நேற்று நான் போய் பார்த்தேன் சார் கேஎம்சியில். அந்த பிள்ளைய மூஞ்செல்லாம் வீங்கி என்னென்னமோ வச்சுருந்தாங்க. இப்பயும் சொல்கிறேன், எனக்கு எல்லா ஆஸ்பத்திரி மேலேயும் சந்தேகம் இருக்குது சார். அந்த பிள்ளை மூஞ்சியெல்லாம் வீங்க அந்த பிள்ளையாவே இல்லை சார். நீங்கள் தான் சார் நியாயம் கொடுக்கணும். அந்த பிள்ளைக்கு 6 வருஷமா பிள்ளை இல்லை சார். பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்டு பெற்றுங்க, அவன் உயிரோட இல்லாம போயிட்டான். சார் குடல்ல வந்து ஓட்ட வந்து எல்லா டாக்டரும் வந்தது கிடையாது சார். எல்லா டாக்டரும் அவங்க டாக்டர் ஒரு இது மகப்பேறு சிகிச்சைக்கு வந்தவர்கள் தாயோ குழந்தையோ இறக்கிறார்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றனர். ஜெனட் மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இந்த போராட்டம் தொடர்ந்தால் மாவட்ட ஆட்சியர் அளவில் தலையிட வேண்டியிருக்கும் என அப்பகுதி மக்கள் கருதுகின்றனர். ஜெயராணியின் கணவர் ஜான்சன், எங்கள் கனவு குழந்தை வந்தது, ஆனால் தவறுகளால் இழந்தோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று கூறினார். அவ்வளோ வலி சார். அவங்க நேற்று அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க, அது ஒரு இதாக இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி சார் இருக்கும்? ஏன் சார் ஒரு குடல்ல அது ஏதாவது கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. எப்படி சார் வரும்? அவ்வளோ பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழிக்குமா சார்? கிழிச்சு அதில் வயிற்றுல வந்து 2.5 லிட்டர் எடுத்துருக்காங்க சார். வெறும் மலமும் ரத்தமும் கலந்து சிசேரியன் பண்ணி அவங்க வயிற்று கிழிச்சு எடுத்து வயிற்றை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிச்சு இது பண்ணாங்க. எப்படி சார் அவ்வளோ வரை கலந்துங்க? அது அவங்க ஒரு நாள் முன்னாடி முடியாது இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் போங்க, அங்கே ஒன்றும் இல்லை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அமுச்சு. இப்போ என் பொண்டாட்டி என்கிட்ட இல்லை சார், அவங்க இறந்து போயிட்டாங்க சார். இது முழுக்க மருத்துவரோட அலட்சிய போக்கால ஏற்பட்ட சதி சார். இது குடல்ல எப்படி ஓட்ட விழுகும்? சிசேரியன்ல ஓட்ட விழுகுது இல்ல. கேஎம்சியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம். ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமா முன்னாடி வந்த போய் ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன சார்? சார் ட்ரீட்மெண்ட் தான் சார் பண்ண சொல்லி கேட்குறோம். இந்த ஆஸ்பத்திரி ஹெல்ப் பண்றாங்க சார். அவங்க அவங்க தான் சார் எந்த சர்ஜரி இல்லை. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா. எனக்கு அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட்டு 2 நாள் ரிப்போர்ட்லையுமே எல்லாமே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அவங்க என்கிட்ட கொஞ்சம் கூட இன்டிமேஷன் பண்ணலை இதெல்லாம் குறையுது அப்படின்ட்டு. மூச்சு திணறல் வந்திருக்கு. கேட்டால் கேஷபிள் கடைசி வரலும் இங்கேருந்து நான் போகிற வரலும் கேஷபிள்னு சொன்னாங்க. காலையில் வந்து விக்னேஷ்னு ஒரு டாக்டர் சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்துட்டு இது பண்ணார். சொல்கிறப்ப என்ன சொன்னார், நீங்கள் மதியமாக மாற்றிக்கங்க அப்படின்னாரு. அதுக்கு நான் சரி ஓகே சார் நான் மதியம் இது பண்ணுறேன் முடியலைன்றீங்க. அப்போ என்னோட மையத்தை என் ஒய்ஃப் பொழைக்கணும் அப்படின்ற இதில் நான் பண்ணேன். உடனே கீழே வந்து 10 நிமிஷம் கூட இல்லை, அடுத்து பிளட் ரூப்பை பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உடனே கேஎம்சி கூட்டு போங்க, அவங்க முடியாமல் மூச்சு தானே இருக்குது, இங்கே வெண்டிலேட்டர் இல்லை எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணேன், எதுவும் இல்லாமல் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி?
அந்த கடைசி நொடிகளையும் பணம் கட்டின பிறகுதான் இங்க இருந்து அமுச்சு விட்டாங்க. பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் பணம் கட்டினேன் சார். நான் என் ஒய்ஃபை அவங்க கொண்டு வந்திருக்க அந்த டேபிள் எடுத்து சார் ஸ்லிப்பு கொடுங்க அப்பதான் பணம் ஏற்றுவேன் அப்படின்றாங்க. நான் அப்பயே 50,000 பணம் கட்டி என் ஒய்ஃப் இங்கேருந்து கூட்டு போனேன் சார். சார் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மிஸ்டேக் அவங்களுக்கு எல்லா இதுலேயுமே மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்க எங்களுது இல்லை அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாங்க சார். எங்க ஒரு உயிர் போயிடுச்சு சார்.